இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பட்டா மாற்றம் செய்வதற்கான இணையதளம் செயல்படுது என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தற்போது புதிய செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டுள்ளது. செய்தி வெளியீட்டு இன்மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2349. இந்த செய்தி வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 27/12/2024 சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்ததாக வந்து செய்தி வெளியீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து தான் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையவழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ் நிலம் மென்பொருளில் விவசாயிகள் விவர பதிவேடு அதாவது ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி தொடர்பான தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் வரும் 28/12/2024 காலை 10 மணி முதல் 31/12/2024 4 மணி வரை இணைய வழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் தமிழ் நிலம் www.tamilnilam.tn.gov.in ரெவன்யூ மற்றும் இ-சர்வீசஸ் tn.gov.in இணைய வழி சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. நில அளவை மற்றும் நில வரித்திட்ட இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்பட்ட சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டா சம்மந்தமாக வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பட்டாவுக்கு அப்ளைவும் பண்ண முடியாது, நீங்கள் ஆன்லைனில் டெவலப் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாமல் நில வரைபடம் விலங்கு சான்று எதுவுமே வந்து டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வெப்சைட் வந்து 4 நாட்கள் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க வெப்சைட் மெயின்டெனன்ஸ் முடிஞ்ச பிறகு தான் வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம். நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கூகுள் சர்ச்சில் போயிட்டு தமிழ் நிலம் சொல்லி டைப் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே tamilnilam.gov.in ரெவன்யூன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு வெப்சைட் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகாமல் பராமரிப்பு காரணங்களுக்காக இந்த இணைய வழி சேவை 28/12/2024 10 மணி முதல் 31/12/2024 மாலை 4 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொல்லிவிட்டு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் லாகின் பண்ணி செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்க மக்கள்லாம் வந்து 4 நாட்களுக்கு பிறகு அவங்க வெப்சைட் அப்டேட் பண்ண பிறகு தான் வந்து நீங்கள் பட்டா சம்மந்தமான எந்த சேவையும் பயன்படுத்த முடியும். நிலம் சம்மந்தப்பட்ட எந்த ஆவணங்கள் வேணாலும் 4 நாட்களுக்கு பிறகு தான் நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.